ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கருப்பு உளுந்து கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதை செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு இருக்குது. இது கூடவே 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு இருக்குது. இது கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியும் 2-3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ இது கூட காரத்துக்கு 5 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த கருவேப்பிலையோட பச்சை மணம் எல்லாமே சுத்தமாக போகணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிளகாயோட அளவை மட்டும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்கான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே பவுலில் மாற்றி மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சட்னி தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கருப்பு உளுந்து கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.